ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விலாகோட மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாகவும் இருக்க போகுது. சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து தாய் ஏர்வேஸ் ஃப்ளைட்டுக்கு நைட்டு 1:10க்கு அதாவது 1:10 AM போயிட்டுருக்கோம். புது டெர்மினல் அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸுக்கு அந்த வே கனெக்ட் பண்ணிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை ஒரு வேனில் வச்சு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ்க்கே போகிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஃப்ளைட்டோட ப்ரொப்பல்ஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டை புஷ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம். தாய் ஏர்வேஸ் அப்படின்னு அவங்களோட பிராண்ட் எழுதியிருக்கக்கூடிய அந்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் சீட்டுக்கு பின்னாடி ஆடியோ அண்ட் வீடியோ கேட்குறதுக்காக நமக்கு அங்கே ஹெட்செட் கொடுத்தாங்க. ஸோ ஒருத்தருமே ஹெட்செட் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளைட் உள்ளே போக போகிறோம். தாய் ஏர்வேஸ் எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் நம்ம செக்டின் லக்கேஜ் 30 kg வச்சுக்கலாம் அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் 7 kg வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வெயிட்டை பற்றின அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்களோட சீட் வந்துருச்சு. எங்களோட சீட்டில் நாங்கள் உட்கார போகிறோம். அண்ட் இப்போ நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹேண்ட் லக்கேஜில் நம்ம என்னெல்லாம் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர், அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு, அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டே அதாவது இல்லை ஒரு டைம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறதுக்கு தேவையான ஃபேஸ் வாஷு, க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா செக்டின் லக்கேஜ் நமக்கு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வர்றதுக்கும் நம்ம அதுக்குள்ளே ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஃப்ளைட் ஏறும்போது நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா அந்த ஹெட்செட், அதை இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணிவிட்டு சீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ அண்ட் வீடியோ நம்ம கேட்டுக்கலாம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அண்ட் எப்படிலாம் சேஃபாக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு தான் இது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்றது ரியலி நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவே இருக்கும். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் கிளம்பும்போது நல்ல மழை. ஸோ தட் கொஞ்சம் எங்களுக்கு வியூ எங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வெளியில் வியூ நல்லா எக்ஸாக்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல இருந்து தான் ஃப்ளைட்டோட விங்கு ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய விங் இருந்தது. அது ரியலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே உள்ளே இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கையில் ஒரு ஹேண்ட் ரிமோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எதுக்காகனா ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா லைட் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஸ்க்ரீன் கிரவுண்ட் ஸ்பீட் எவ்வளோ, அப்புறம் ஆல்டிடியூட் எவ்வளோ, அவுட் சைடில் ஏரோட டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஹெட் விண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கான ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் நம்மளோட இது எங்கே ஃப்ளைட் எங்கே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பேங்காக்குக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது நம்மளை விட அவங்க 1.5 மணி நேரம் அஹெடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன மூவிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருந்தது. அவதார் 3 மூவி அவைலபிளாக இருந்ததுனால அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அது நாங்கள் பார்த்துட்ருந்தோம். டைம் இப்போ எக்ஸாக்டாக நைட்டு 1:51. லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. என்னென்னா நைட் டின்னர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் டின்னர் எடுத்துட்டதுனால லைட்டாக மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரே ஒரு வெஜ்ஜும் ஒரு நான்வெஜ் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அது என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரியான பிளான் பண்ணியிருந்தோம். டெசர்ட் ஐட்டம்ஸில் ஃப்ரூட் சாலட் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ண ஒரு ஸ்வீட் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் இருந்தது. அப்புறம் ப்ரெட் அண்டு பட்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் இருந்தது, ப்ளஸ் தாய் ஃபிஷ் கிரேவி இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாலடு, அப்புறம் அதே மாதிரியான டெசர்ட் ஐட்டம்ஸ் கேஷ்யூ, ப்ரெட்டு அண்ட் பட்டர், அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்பூன், அப்புறம் ரெஃப்ரெஷிங் டிஷ்யூ, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க.
இப்போ எங்களோட டின்னர் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். வெஜிடேரியன் பவுலில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜீரா ரைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு கிரேவி இருந்தது, பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது, அப்புறம் ஒரு நான் இருந்தது. வெஜ், நான்வெஜ் 2 டின்னருமே ட்ரை பண்ணி பார்த்ததுல தாய் ஃபிஷ் கிரேவி நான்வெஜ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. கூல் ட்ரிங்க்ஸ் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆரஞ்ச் ஜூஸ் இருந்தது, ஆப்பிள் ஜூஸ் இருந்தது, அப்புறம் கோக், அப்புறம் ரெட் ஒயின் இது மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் ரெட் ஒயின் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் நாங்கள் வாங்கினோம். பட் ரொம்ப ஃப்ளேவர்டு இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் வச்சே நாங்கள் எங்களோட டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் கார்னில் பண்ண டெசர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே மைல்டான ஸ்வீட்டோட நல்ல க்ரீமி ஃபீலோட அந்த ஸ்வீட் கார்ன் டெசர்ட் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிளேட்டில் இருந்தது, அப்புறம் நம்ம ட்ரேயில் இருந்தது எல்லாமே அங்கே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாத்ரூம் டூர் போடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கேடியும் டேடியும் கிளம்பிட்டாங்க. ஒரு ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்காங்க, ஹேண்ட் வாஷு. இது வந்து டிஸ்போசல் சின்ன டாய்லெட். இது வந்து டயப்பர் மாற்றுறது. குழந்தை இப்படி இதில் உட்கார வச்சு டயப்பர் மாற்றுறது. ஃப்ளைட்டில் பாதி கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் அவதார் மூவி பார்த்துட்டு, அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் பார்த்துட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருந்தாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே வந்து நம்ம லேண்ட் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சு. டைம் இப்போது நம்மளோட டைம் படி 4:16, அதாவது அங்கே வந்து 6:10 AM. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக விடிய ஆரம்பித்தது. அப்படியே ஜன்னல் வழியாக வந்து வானத்தை பார்த்துட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண ஃபீலே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால எக்ஸைட்மெண்ட்லையா இல்லை என்னன்னு தெரியல. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரொம்ப அதிகமாக தூங்கலை. நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு மாதிரி வாமிட் வர சென்சேஷன் இது மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் தாய் ஏர்வேஸோட அந்த ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இங்கே வந்து ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இறங்க போகும்போது அவங்களோட சீட் நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேருந்து அவங்களோட ஹேண்ட் லக்கேஜை எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட் ஏறும்போது நம்மளை எப்படி வார்மாக வெல்கம் பண்ணாங்களோ அதே மாதிரி இறங்கும்போதும் வார்மாகவே வெல்கம் பண்ணாங்க. இப்போது நம்ம ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் வந்தாச்சு. இது வந்து பேங்காக்கில் இருக்குது. ஸோ தாய் ஏர்வேஸ் நம்மளை பேங்காக்கில் தான் கொண்டு வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இங்கேருந்து கேப் வச்சு அடுத்து எங்களோட ஹோட்டல் போனோம், எங்களோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பை நாங்கள் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.